காங் சூப்பர்னோவா அதான் ஏற்கனவே பண்ணிட்டு போட்டுட்டியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இந்த காட்ஜிலா எக்ஸ் காங் சூப்பர்னோவாவில் வந்து புதுசாக லீட்லாம் கிடச்சிச்சு. கொஞ்சம் லீட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்ஜிலா எக்ஸ் காங் சூப்பர்னோவா எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா அந்த 2019 வந்து அந்த காட்ஜிலா விசஸ் கிடாரா நடந்திருக்கோம்ல, அந்த படம் வந்திருக்குல்ல, அங்கேதான் ஆரம்பிக்குது கைஸ். அந்த மோத்ரா கூட அதோட உயிரை கொடுத்து காட்ஜிலாவை திரும்பி உயிரை கொண்டு வந்துச்சுல, அங்கேருந்து கைஸ். அப்படி என்னடா இருக்கா இந்த கடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் முக்கியமான கட்டை, நல்லா கேளுங்க. இதில் வந்து காட்ஜிலா அட்டாங் பிர்த்து யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த அட்டாங் பிர்த்து வந்து ஸ்பேஸ் வரைக்கும் போயிருக்கு गाइस. அந்த பவர் ஒரு பிளாக் ஹோலில் போய் பெரிய சூப்பர்னோவா வெடி விபத்து நடந்திருக்கு கைஸ். அது வந்து அப்படி ஒயிட் ஹோலில் பூந்து அப்புறம் ஸ்பேஸ் காட்ஜிலாவாக வந்திருக்கு அந்த பவர் கைஸ். அப்புறம் அதுலேருந்து காட்ஜிலா மட்டும் வர போகிறதில்ல கைஸ். இதில் வந்து மோத்ரா மாதிரி ஒரு இருக்கிற இதில் வந்து வேற ஒன்று வரப்போதான். மோத்ரா மாதிரியே இருக்கும் ஒன்று, அது பேர் தான் வந்து பேத்ரா. இதோட பேர் வந்து பேத்ரா காய். பேத்ராவும் ஸ்பேஸ் காட்ஜிலாம் வந்து ஒரு மாதிரி கிறிஸ்டலாக இருக்குமா உடம்பு ஃபுல்லாக. ஸ்பேஸ் காட்ஜிலாவும் அந்த பேத்ராவும் வந்து காட்ஜிலாவோட நார்மல் பவர்னாலேயே சாவடிக்க முடியாதான் கைஸ், சாவடிக்க முடியாதான். ஏன்னா வந்து அதோட இது வந்து அந்த மாதிரி இருக்குமா. காட்ஜிலா அட்டாங் பிரித்து வந்து 10 times கூட வந்து இந்த ஸ்பேஸ் காட்ஜிலா கிட்ட இருக்குமா கைஸ். அப்புறம் திடீர்னு ஒரு வாட்டி வந்து இந்த பேத்ராவும் இந்த ஸ்பேஸ் காட்ஜிலா வந்து பூமிக்கு வந்திருக்கு கைஸ். அது எப்படி வந்துச்சுன்னா, இந்த பூமியில தானே அந்த பவர் வந்து ஸ்பேஸுக்கு போணுச்சு, ஒரு வழி தான் நான் பேடுன்னு சொல்லி போது போல. அப்புறம் இந்த மாதிரி பவர் யாருக்கிட்டா இருக்கும், அவனை அழிச்சிருவோம் போய், அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல வந்திருக்கும் போல கைஸ். காட்ஜிலா வரத்துக்கு முன்னுக்கு, ஸ்பேஸ் காட்ஜிலா வரத்துக்கு முன்னுக்கே நம்மளோட பேத்ரா தான் வந்திருக்கான் பூமிக்கு. நினைக்கிறேன் இது ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ் போல். பேத்ரா பூமிக்கு வந்திருக்கு கைஸ். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பேஸ் காட்ஜிலா வந்திருக்கு பூமிக்கு. அதனால கைஸ் அதோட உடம்பு வந்து கிறிஸ்டலாக இருக்கும்னு, இந்த கிறிஸ்டல் வந்து ஏதாச்சும் ஒரு டைட்டனை வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியுமா. அது எப்படின்னா வந்து காட்ஜிலா எக்ஸ் காங் சூப்பர்னோவாவில் நியூ எம்பையரில் வந்து அதை பார்த்துருக்கீங்க. நான் அந்த கார் கிங் வந்து ஷீமுவை கண்ட்ரோல் பண்ணுவார், அந்த மாதிரி கைஸ். ஒன்னொன்று வந்து அதோட உடம்புல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்ஷன் மாதிரி போயிட்டு வரும் கைஸ். சீக்கிரம் அந்த பேத்தனோட அந்த இது மட்டும் கிறிஸ்டல்லாம் வந்து கார் கிங்கிட்ட கிடச்சி ஷீமுவை வந்து அடிமை மாதிரி பண்ணியிருக்காரு போல கைஸ். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த பேத்ரா வந்து எல்லா டைட்டிலும் வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும்ல, அதனால இது வந்து பூமிக்கு போய் காட்ஜிலாவை வந்து ஒரு மாதிரியாக கண்ட்ரோல் கூட எடுத்துருக்கலாம். ஏற்கனவே நம்ம காட்ஜிலா வந்து எல்லா டைட்டில்மெண்ட்டுக்கும் ஒரு ரோவை போட்டு நான் தான்டா இங்கே கிங்கு அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்காரு. இது நடுவில் என்னென்னலாம் நடக்க போதோ யாருக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் இருந்தா காய்ஸ் அப்போ கன்ஃபார்மாக ஸ்பேஸ் காட்ஜிலா விசஸ் காட்ஜிலா நடக்கும். நம்ம காட்ஜிலா கூட டிஃபீட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து அந்த கட்டத்தில் வந்து ஷீமு கூட வர வாய்ப்பு இருக்குது காய்ஸ். எனக்கு இந்த படம் எப்படா வரும்னு அப்படின்னு ஆர்வமாக இருக்குது தெரியுமா காய்ஸ். ஒன்று காய்ஸ், இந்த படம் வந்து முழுக்க காட்ஜிலா பற்றி தான் வரும். கோங்க வந்து அப்பப்போ எல்லாம் நடுவில் வந்துட்டு போவார். ஃபுல்லாக காட்ஜிலா பற்றி தான் வரும் காய்ஸ். இந்த படத்தில் வந்து காட்ஜிலா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு மோடுக்கு போகுமா. அது எப்படின்னா காட்ஜிலா எக்ஸ் காங் நியூ எம்பையரில் வந்து எப்படி நீல கலராலேருந்து பிங்க் கலராக மாறுச்சோ, லெவல் 2க்கு அப்கிரேட் பண்ணிச்சோ, அதே மாதிரி வந்து லெவல் 3 அப்கிரேட் பண்ணுமா. ஆனால் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்பேஸ் காட்ஜிலா வந்து டிஃபீட் பண்ண முடியும். கரெக்டு தானே காய்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்து காட்ஜிலாவோட அட்டாமிக் பிரித்து வந்து ஸ்பேஸ் காட்ஜிலா வந்து 10 டைம்ஸோட வந்து பவராக இருக்கும். அப்போ வந்து இது அப்கிரேடாக ஆனால் தான் வந்து ஸ்பேஸ் காட்ஜிலா சாவடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா பழையபடி மோத்ரா வந்து காட்ஜிலாக்கு உயிரை கொடுத்தா அது உயிரை பணையை வச்சு காட்ஜிலாக்கு உயிரை கொடுத்தா தான் ஸ்பேஸ் காட்ஜிலாவை சாவடிக்க முடியும் கைஸ். இல்லைன்னா சாவடிக்க முடியாது கைஸ். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தில் வந்து இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக காங்கு, ஷீமு, காட்ஜிலா இந்த 3 பேரும் டீமாக இருந்து தான் வந்து காட்ஜிலாவும் அதாவது ஸ்பேஸ் காட்ஜிலாவும் அந்த மோத்ரா மாதிரி இருக்குது அந்த பேத்ரா ரெண்டுத்தையும் டிஃபீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க கைஸ். அப்புறம் ஒன்று நான்
ஒன்றொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கோல்ஜிலா எக்ஸ் காங் சூப்பர் நோவா ரிவ்யூ பண்ணும்போது அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு டைட்டன் வந்து வில்லனாக வரப்போகிற டைட்டன் வந்து கண்டிப்பாக பெரிய டைட்டனாக இருக்கணும், பவர்ஃபுல் டைட்டனாக இருக்கணும். ஏன் சொல்லியிருந்தேன், ஏன்னா அது கோல்ஜிலா எக்ஸ் காங் சூப்பர் நோவாவில் பாருங்களேன், கோல்ஜிலா எக்ஸ் காங் சின்னதாக இருக்குது, சூப்பர் நோவா பெருசாக இருக்குது. மற்ற படத்துலாம் கோல்ஜிலா எக்ஸ் காங் நியூ எம்பையரில் பார்த்தீங்கன்னா நியூ எம்பையர் சின்னதாக இருக்கும், கோல்ஜிலா எக்ஸ் காங் பெருசாக இருக்கும். அப்போ இதில் வந்து பேத்ராவும் ஸ்பேஸ் கோத்திலாவும் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல கைஸ். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதை பார்க்கவே. இந்த படம் எப்போ வரப்போகுதுன்னு ஆர்வமாக இருக்கேன் கைஸ். இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க கோட்ஜிலா தான் இருக்கும், கோட்ஜிலா படுத்தி தான் இருக்கும், காங்கை பற்றி இருக்காது. காங் வந்து அப்பப்போ தான் நடுவில் போயிட்டு வருவார் கைஸ். ஏன்னா கைஸ் ஏற்கனவே 2 படத்தில் கோட்ஜிலா விசஸ் காங்லேயும் கோட்ஜிலா எக்ஸ் காங் சூப்பர் நியூ எம்பையர்லேயும் காங்கை பற்றி வந்தனால இந்த படம் வந்து கண்டிப்பாக கோட்ஜிலா பற்றி தான் வரும் கைஸ். ஏன்னா நிறைய பேர் கோட்ஜிலா பற்றி போடுங்க அந்த மாதிரி போட்டிருக்கனால இந்த டேரக்டர் வந்து கோட்ஜிலா பற்றி தான் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். நான் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க ப்ளீஸ் கைஸ். இந்த மாதிரி ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இந்த படம் வந்து 2027 வரப்போகுது, அதனால் பொறுமையாகவே வரட்டும். படம் தாறுமாறாகவே இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், ஜோக்காக இருந்தால் எனக்கு பரவாயில்ல கைஸ், ஜோக்காக இருக்கணும் கைஸ் இந்த படம். அப்புறம் ஒரு ட்ரெய்லர் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஜோக்கான ட்ரெய்லர். இந்த கோட்ஜிலா அந்த ட்ரெய்லர் வந்தாலே பரவாயில்ல, காங் ட்ரெய்லர் வந்தால் பரவாயில்ல கைஸ். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகே, அடுத்த வீடியோ பார்க்க மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் 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 பாய். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.